மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோம் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோம் கொடுத்தோம் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோம் விண்குல துயர்ந்தோர் உன்னதம் சீர்ந்தோம் சுகம் பக்கிரமாய் என்ன குறை உண்டு நீ சொல் மனமே பாவமோ மரணமோ நரகமோ பேயும் பயந்து நடுங்கிட ஜெயம் செய்தோம் பாவமோ மரணமேயும் பயந்து நடுங்கிட ஜெயம் செய்தோம் சாபமே தீர்த்தோ சகுருநாதன் சஞ்சலமே நெஞ்சமே என்ன கூரை உண்டு நீ சொல் என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன கூரை உண்டு நீ சொல் ஆசி செய்திடுவான் அருள்மிகு அளிப்பான் அம்பரந்தளில் எனக்காய் ஜெயிப்பான் ஆசி செய்திடுவான் அருள்மிகு அளிப்பான் கோசமே மறைப்பான் உன்னவில் நடப்பான் கோச்சவழி சத்தியம் கூரை சொல் மனமே கவலைகள் தீர்ப்பான் கடைசி மட்டும் கைவிடான் கவலைகள் தீர்ப்பான் கண்ணீர் துடைப்பான் கடைசி மட்டும் கைவிடான் பாலிப்பார் பாக்கியம் கொடுப்பான் பரம பரவீனர் திருக்காயிலே என்ன குறை சொல் மனமே மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோம் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோம் என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோம் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோம் என்ன குறை உண்டு நீ சொல் மனமே உயிரோடு
ஆசி செய்திடுவாம் அருள்மிகு ஆலிப்பாம் அம்பரந்தானில் எனக்காய் ஜெபிப்பாம் மோசமே மறைப்பாம் உன்னமிழாத கடைசி மட்டும் கைவிடாதிருப்பாம் கவலைகள் தீர்ப்பாம் கண்ணை துடைப்பாம் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பாம் பாவமனை பாலிப்பாம் பாட்டியம் கொடுப்பாம் பரம பதவீனம் உயிரோடிரு காயிலே என்ன Amen. Praise God. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காகவும் தேவனது ஆசிரியத்தக்கதான விரும்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் விசேஷமாக நம்முடைய மூத்த சிவநாதன் சகோதரன் சகோதரி குடும்பத்தார் யாவருக்கும் சகோதரன் ஜேசுதாஸ் அவருடைய குடும்பங்கள் இந்த விலங்கிலே பல பேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே விதமாக இந்த தேசத்திலும் ஊக்கப்படுத்தி கொண்டு இந்த செய்திகளை கேட்டு அநேகர் நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி தொலைபேசி வாயிலாக பேசுகின்றார்கள். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் உடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இது ஒரு சிறிது நேரம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்குள்ளாக வேலை முடியும் என்று நம்புவோம். இருந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் நாம் சகித்துக் கொள்ள நமக்கு விலை கொடுப்பாராக. ஏமான் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பலிர்களைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்டதான வார்த்தை மாத்திரமல்ல, ஒரு வாக்குத்தத்தமும் என்று சொல்லலாம். இல்லை என்றால் ஒரு தேற்றக்கூடியதான வார்த்தை என்று சொல்லலாம். இல்லை ஊக்குவித்தலும் என்று சொல்லலாம். இல்லை என்றால் நாம் எதிர்காலத்தில் அடைய போகிறதான நிலைக்குரியதான ஒரு தீர்க்க தரிசனமாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வாய் பேசுவதற்காக தீர்க்க தரிசனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவை ஏசாயா இங்கே எழுதி வைத்தது. காத்திருக்கின்றோம். காத்திருத்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு சனிக்கிழமை 7 நாள் கூடி வந்து ஒரு காத்திருப்பு கூட்டத்தை நடத்துவார்கள். இலங்கை பெண்கள் வசை சபைகள் அப்படி அல்ல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு காத்திருப்பு கூட்டம் என்று சொல்வார்கள். டேரி மீட்டிங் அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான செய்தியின் வாயிலாக நடக்க போகிற சம்பவங்கள் நிறைவேறுவதற்காக காத்திருப்போம். நாம் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரை காத்திருப்போம். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுவதை காண்பதற்காக கேட்பதற்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் விட்டு சென்ற ஊழியத்தின் பின்பகுதியாகிய பகுதியில்
கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள காத்திருப்போம். அதே வேளை இன்றைக்கு சபைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். ஆனால் எத்தனையோ காத்திருப்பதாலும் கூட கர்த்தருடைய மனவாட்டியானவர் காத்திருப்பது என்பதே தேவனுடைய பார்வையிலும் தேவனுடைய நியதியிலும் தேவனுடைய மீட்பின் திட்டத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறதான மிகங்களிலும் அது ஒரு விசேஷமாகத்தான் இருக்கும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த புது பலன் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே ஒன்று பழையவைகள் முடிவடைய வேண்டும், ஒன்று புதிய ஆரம்பிக்க வேண்டும். பழைய பலனானது நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். புதிய பலனானது புது பலன் அடைவார்கள் சொல்வது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து ஒரு முறையான பலனை தரிப்பித்துக் கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அது எருசலேமிலே காத்திருக்க முடியாது சொன்ன அந்த வார்த்தையானது, அந்த வாக்குத்தத்தமானது, அது அப்போஸ்தலருக்கு தன்னுடைய சீசனுக்கும் கொடுத்ததான ஒரு காத்திருப்பு செய்தி. அவர் எருசலேமிலே சென்று காத்திருந்தார்கள். அவர் எருசலேமிலே சென்று காத்திருந்த பொழுது எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள்? 10 நாட்கள் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 40ஆம் நாளிலே உன்னதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்திற்கு ஆரோபணமானார் என்று இன்னும் செந்தமிழிலே சொல்வார். அவர் பரலோகத்துக்கு ஆரோபணமான நாள் 40ஆம் நாள். கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்களுக்கு தரிசனமாகி அவர் மத்தியில் உலாவி மரித்த பின் உயிர்த்த இயேசுவானவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி வைக்கின்றார், ஊக்கப்படுத்துகின்றார், சம்பாஷிக்கின்றார். அதன் பின்பாக 40ஆம் நாளிலே கலிலேயர்கள் அநேகர் பார்த்து கொண்டு வரையில் அவர் மேலோக்கி செல்கின்றார். ஏறத்தாழ 500 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக என்ன சொன்னால், நீங்கள் உன்னதத்தினுடைய பலனை தரிப்பித்துக் கொள்ளும் வரைக்கும் என்று சொல்லி நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லலை. நீங்கள் எருசலேமிலே சென்று காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் எருசலேமிலே சென்று அவர்கள் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும், என்ன நிகழ்ச்சிகள் உருவாகும், எதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு அனுபவம் மற்றதான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் புதிய சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். புதிய சூழ்நிலைக்குள்ளாக ஒரு வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே அவர்கள் 41ஆவது நாள், 42ஆவது நாள், 43 நாட்களாக அவர்கள் காத்துக்கொண்டே வருகிறார்கள். கடைசியாக 9 நாட்கள் ஆகிவிட்டது. 9 நாட்கள் ஆகியும் காத்திருக்க முடியாத செய்தி வந்ததே, ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளவில்லையே, ஒன்றையுமே நாம் கேட்கவில்லையே, மீண்டுமாக நம்ம மத்தியிலே தோன்றி அவர் ஊழியத்தை நமக்கு சொல்லுவாரா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றை பிறப்பவர் என்பதை அறிந்தவர்களாக தாங்கள் ஒவ்வொருவராக தேவனுடைய சமத்தினை காத்து கொண்டதார்கள். அப்புறம் கண்டிஷன், மேலறையின் நிலை, மேலறையின் அனுபவம் பெறுவதற்காக மேலறையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேலறை அவருடைய நிலைகள் என்னவாக இருந்திருக்கும்? ஒவ்வொரு சீசர்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பார்கள். விசுவாசிகளாக 100 பேர் ஏறத்தால் அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். கடந்த காலங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்களா? இல்லை என்றால் பயமும் திகிலும் உண்டாக்கி அவர்கள் ஜெபத்திலும் தேவசமத்திலே தரித்திருந்தார்களா என்றெல்லாம் நாம் அனுபவ ரீதியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த கண்டிஷன், மேலறையின் நிலையானது அவர்களை ஒரு வித்தியாசமான காலகட்டங்களுக்குள்ளே கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த புது பலனை அடைந்து என்று சொல்லும் பொழுது முதலாக புதிய பலனை புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது எருசலேம் மேலறையிலே கூடியிருந்த பொழுது அந்த உன்னதத்தின் பலனை அவர்கள் பெறுகின்றார்கள். ஏமா? ஆனால் இந்த உன்னதத்தின் பலனை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கழுகுகளை போல சட்டைகளை அழித்து உன்னதமான பலனை பெற்ற பின் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏமா? உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல உயர சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னால்
ஒரு இயற்கையாக மனிதனுக்கு சிறகுகள் இல்லை, இறகுகளும் இல்லை. கழுகுடைய பலத்தை போல இவர்கள் உயர எழும்புவார்களாம். ஆவியின் பரிமாணத்திலே அநேக விதமான நிலைகள் இருக்கின்றன. ஒரு சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவன் ஒரு விசுவாசம் இருப்பான், ஒரு நிலை இருப்பான். அவனுக்குள் விசுவாசம் வந்த பொழுது இன்னொரு நிலைக்குள் வருவான். அவன் விசுவாசம் வந்து விசுவாசியான பிற்பாடு இன்னொரு நிலை, இன்னொரு ஸ்டேஜ் என்று சொல்வார்கள், பரவுகின்றான். அதன் பின்பாக அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது இன்னொரு நிலைக்குள் வரும் பொழுது அவன் தேவனுடைய குமாரன் என்றும், நான் தேவனுடைய சரீரத்தினுடைய அவயமாக இருக்கின்ற என்றும், அவருடைய நாமத்தில் விசுவாசமைக்கு ஏற்றுக்கொண்டபடியான அவருடைய பிள்ளை என்றும், அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டபடினாலே அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கின்ற என்பதாக ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டு மேலாக வருகின்றான். அவன் இங்கே உன்னதத்திலிருந்து ஒருவரான பலனை பெற்றுக்கொண்டதான அப்போஸ்தலர்களுடைய ஆவியின் பரிமாணம், ஆவியுடைய வளர்ச்சி, ஆவியுடைய நிலை, விசுவாசத்தின் முன்னேற்றம். அந்த விசுவாசத்தினுடைய முன்னேற்றம் வெறும் விசுவாசத்தின் மாத்திரமல்ல, விசுவாசத்தின் பின்பாக ஆவியுடைய அபிஷேகம். ஆவியுடைய அபிஷேகம் பெறும்பொழுது அவர்கள் அதிகாரத்தை பெறுகின்றார்கள். ஆமென். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து செய்த ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் அந்த 34ஆம் ஆண்டு என்று அருமையான தாசன் சொல்கின்றார் அல்லவா, அந்த 34ஆம் ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய ஜீவியத்திலே ஒரு புதிய அனுபவம், புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு பலன். அவர்கள் 10 நாட்கள் காத்திருக்கும்படி அமைச்சினார்கள். 10வது நாளிலே அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அநேக நாட்களாக ஜெபித்து 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 இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் நிறைவேற்றுவதற்காக காத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதே விதமாக ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்தவுடனே 9 மாதங்களிலே நிறைவான பிரசவம் வரும் என்று சொல்லி அந்த 9 மாதங்களாக அந்த குழந்தைக்காக அவர் பிரயாசப்பட்டு அவர் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக செல்லப்பட்டு பலவிதமான உபத்திரங்களை அனுபவித்து இறந்தால 9வது மாதத்திலே அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க காத்திருந்த பிள்ளையை பெற்றுக் கொள்வார். அதே விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 50வது ஆண்டு ஜூபிலியின் ஆண்டு, அந்த 50வது ஆண்டு ஜூபிலியின் ஆண்டுக்காக காத்துக்கொண்டே இருப்பார்கள் அநேகர். ஏனென்றால் அடிமைத்தகன் நிமித்திலிருந்து முறிக்கப்பட்டு அவர் விடுதலை பெறுவதற்காக சில அடிமைகள் காத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே காத்திருப்பு என்று சொல்லும் பொழுது பலவிதமான காத்திருப்பதை நாம் சொல்லலாம். ஆமென். இதோ 1ஆம் வருகை, கர்த்தருடைய வருகை குறித்து ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஒவ்வொரு காலங்களிலும் அந்த அபிஷேகத்துக்குரிய மக்கள் அக்காலத்தில் செய்திகளை அந்த மணி நேரத்துக்கும் செய்திகளை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய 1ஆம் வருகைக்கும் காத்திருந்தார்கள். ஆகவே 1ஆம் வருகைக்கு காத்திருந்தல், பொருணத்தின் பலனை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்தல், விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருத்தல். அவை இத்தனை விதமான காத்திருப்பில் இருந்தாலும் கூட ஒரு உன்னத பலனை பெறக்கூடிய காத்திருப்பு, அதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மகிமையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று சொன்னால், ஜனத்தின் மீதாடி 80 வயது வாழ்ந்தவர்களும் உண்டு, இன்றைக்கு 100 வயது வாழ்ந்தவர்களும் உண்டு, இன்றைக்கு 110 வயது வாழ்ந்தவர்களும் திரகாத்திரம் உள்ளவர்களாக இருந்து இன்றைக்கு நாம் அநேக புகைப்படங்களை பார்க்கின்றோம். அதே விதமாக பிறந்த குழந்தை நடக்கின்ற ஸ்டேஜில் பார்க்கின்றோம். ஆனால் இது சிறு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒன்றாக இது காமன் ப்ராபசி, காமன் ப்ராமிஸ். இது ஒரு பொதுவான வாக்குத்தத்தம். ஏன்னா அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆகவே நடந்து கொண்டிருக்கின்றதான இந்த பூமியை ஜீவனுள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வாக்குத்தத்தமானது பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆமே. ஆனால் இங்கே தேவன் ஏன் இந்த கழுகை கொண்டு வருகிறார்? ஏமா கழுகை செட்டைகளை அடித்து பறந்து போவதை போல கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏன்னா எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன, எத்தனையோ சகாப்தங்கள் மாறிவிட்டன, எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து வந்து யுகங்கள் எல்லாம் மாறிவிட்டது.
ஆதாமுடைய வம்சத்திலிருந்து 7ஆம் இடத்தில் உள்ள பார்க்கின்றோம். அது ஒரு சாட்சி. ஆகாம் ராஜாவின் காலத்திலே இந்த பூமியிலிருந்து அவன் 2வதாக உன்னதத்திற்கு போகின்றான். 3வதாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். 4வதாக பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான் நாட்கள் காணப்பட்டு விதமாய் போனார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய காலம் மனவாட்டுடைய காலமாக இருக்கிறபடியாலே நாம் அந்த உன்னதத்துக்கு சட்டைகளுக்கு செல்லக்கூடிய போவதை போல நம்முடைய காலமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் இந்த உபத்திரவ காலங்களை கொடுத்து 2 வாரங்களுக்கு முன்பாக கேட்டோம். ஏவா அங்கே மோசையும் மெலியாவும் மீண்டும் வருவார்கள். வருகிறார்களே அவர்கள் மறித்து உலகம் முழுவதும் பார்க்கத்தக்கதாக அவரை கொலை செய்வார்கள். 3 நாளுக்கு பின்பாக ஆவியானது இங்கே ஏறிவார்கள் செல்லும்பொழுது அவர்களும் பரலோகத்துக்கு ஏறி போவதை பார்க்கின்றோம். அது வேதத்திலே நான் பார்க்கும்போது இந்த 6 காரியங்களை நான் பார்க்க முடிகின்றது. அதே விதமாக இந்த கதுகையை போல செட்டைகளை வைத்துக் கொண்டு உயிரை எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை ஏசாயாவுக்கு முன்பாக நான் பார்க்க முடிகின்றது. ஏசாயாவுக்கு பின்பாக நான் பார்க்க முடிகின்றது. ஒரு நடுப்பைய மனிதரை உன்னதத்தில் ஏற முடியாத காரியங்களை சொல்வதை நான் பார்க்கின்றோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கே கழுகை ஏன் விசேஷமாக சொல்கிறார் என்று சொல்வது, பறவைகளிலேயே கழுகுதான் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பறவை, சக்தி வாய்ந்த ஒரு பறவை. இந்த பறவையுடைய குணாதிசயங்கள், பறவையுடைய தன்மைகள், பறவையுடைய செயல்பாடுகளுடைய ஆகாரம் என்று பார்க்கும்போது இந்த கழுகை குறித்து சிறிது நேரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கழுகையுடைய இருபெரும் சட்டைகள் அளவு ஏறத்தாழ 7 அடி கொண்டு 14 அடி தான் விரித்து பறக்கக்கூடிய ஒன்று. 2வதாக கழுகு என்று சொல்லக்கூடிய பறவையை நாம் பேசும்போது, கழுகு தன் அழகினால் ஆகாரத்தை ஊட்டக்கூடிய பறவை. அது எப்படிப்பட்ட ஆகாரத்தை புசிக்கும் என்றால், செத்துப்போன, மாறிப்போன, கெட்டுப்போன எந்த ஒரு மாமிசத்தையும் இந்த கழுகானது புசிக்காது. இந்த கழுகானது தனக்கு தேவையான பொழுது அது என்ன செய்கிறது, அது கட்டியிருக்க கூடு உன்னதத்திலே கட்டும். பறவைகளிலே உயர்ந்த ஸ்தலத்தில் கூடுகளை கட்டக்கூடிய உயர கண்மலை இருக்கின்ற அந்த கழுகு தனக்கு தேவையான ஆகாரம் வரும்பொழுது அது எத்தனை மைல் தூரங்கள் இருக்கின்றதோ அது பூமியை நோக்கி பார்க்கும். அது பூமியை நோக்கி பார்க்கும்பொழுது அதனுடைய கண்களுக்கு பறவைகள் பறந்து கொண்டிருக்கலாம், ஏர்மேன் செம்மறியாடுகள் போய்கொண்டிருக்கலாம், முயல்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், மான்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் தாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்ற உலகிலே அந்த கழுகு தன் பார்வையினாலே ஒன்றை இன்றைக்கு நான் அடித்து அதை புசிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அது பறந்து கீழே கடந்து வந்து அது எப்படிப்பட்ட 50 கிலோ 5 கிலோ 10 கிலோ இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தன் அழகினாலே பறந்து வந்து அடித்து அது 2 தன்னுடைய பின் கால்களையும் தன்னுடைய சொண்டினாலே ஒரு கண்மலையின் மீதாக வைத்து தன்னுடைய 2 கால்களில் இருக்கின்றதான நகங்களை ஒரு காலிலே தன்னை அழுத்தி பிடித்துக் கொண்டு நகங்களினாலே இன்னொரு காலிலே இடைவெளி வெட்டி நகைத்துக் கொண்டு என்ன செய்யும், கழுகு அந்த மாமிசத்தை கொத்தும். தன்னை அழகினாலே கொத்தி அந்த சதையை பித்து எடுக்கும் பொழுது அந்த மாமிசத்திற்குள் இருக்கின்ற இரத்தங்களோடு கூட சொட்டு 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 சொட்டாக அந்த மிருகமானது துடி துடித்து உயிரோடே இறக்கும். அப்படிப்பட்டதான ஒரு மிருகத்தினுடைய ஒரு பறவையினுடைய அந்த இறைச்சியை தான் அது கொண்டு அந்த இரத்தத்தோடு கொண்டு சென்று தன்னுடைய குஞ்சுகளுக்கு பித்து கொடுக்கும். தன் மாமிசத்தை பித்து பங்கிட்டு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பறவை. ஒரு தாயானவள் தன் என்று சொன்னால் கழுகின் இடத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாயானவள் தன் குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை
எப்படி ஊட்டுகின்றால், எப்படி மென்மையானதை கொடுக்கின்றால், எப்படி புசிக்க வாயை திறக்க முடியாது கற்றுக் கொடுக்கின்றால் அவைகள் வாங்கி புசிக்கின்றன. ஏமா இந்த கழுகு அதோடு மாத்திரமல்ல, இந்த கழுகு தான் குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதற்காக காலம் வரும்பொழுது என்ன செய்கிறது, இந்த கழுகு ஒரு ஆண் கழுகை எதிர்பார்க்கும். அதே விதமாக ஒரு ஆண் கழுகானது தன் பெண் கழுகோடு கூட இணைச்சேர்க்கை கொள்வதற்காக அந்த ஆண் கழுகும் விரும்பத்தக்கதாக என்னவென்று சொன்னால் 10 பெண் கழுகுகள் இருந்தாலும் அது விரும்புகிற ஒரு கழுகை அது பார்க்கும். தான் விரும்புகிற தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்ப்போம். தன்னோடு சேர முடியுமா என்று பார்ப்போம். அது கழுகுக்குரிய தாயினுடைய தன்மைகளை கொண்டதா என்று பார்ப்போம். அது முன்பாகத்தான் அந்த ஆண் கழுகு இந்த பெண் கழுகோடு சேர ஆரம்பிக்கும். ஏமா அதுவும் சூசிங், ஒரு தெரிந்து கொள்வதை அடிப்படையாக கொண்டு, ஏமா சூசிங் எ பிரைட், ஒரு ஆண் கழுகு ஒரு பெண் கழுகை எப்படி தெரிந்து சூசிங் எ பிரைட். ஏமா ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகின்றான். புத்தியில ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறார். ஏமா அவ்விதமாக ஒரு திருமணத்துக்கு காரியங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் தெரிந்து கொள்வதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். ஏமா ஆகவே கண்ணுக்கு அழகாக, செவிக்கு இனிமையாக, தன் மனதிலே ஒரு இச்சையாக தோன்றவில்லை. நிச்சயமாக தெரிந்து கொள்ளுதல் ஒரு இச்சையின் அடிப்படையில் இல்லை. ஒரு மணமகனோ ஒரு மணமகளோ ஒரு அவிசுவாசியை தெரிந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் ஒரே நிலைப்பாடுக்குள்ளாக, ஒரே விசுவாசத்துக்குள்ளாக, ஒரே வெளிப்பாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடியதான தேவனுடைய காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் கீழாகத்தான் அவர் தெரிந்து கொள்வதை போல இன்றைக்கு நாம் போதிக்கிற விடமாக இந்த ஆண்களுக்கும் தெரிந்து கொள்வதிலே உறுதியாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அநேகம் உண்டு. ஆகவே இங்கே நான் பார்க்கும்போது இந்த கழுகு தன்னை விரும்பத்தக்கதான ஒரு ஆண் கழுகு, அந்த ஆண் கழுகுக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று அது எதிர்பார்க்கிற விதமாக இந்த பெண் கழுகு ஆணோடு சேரும். ஏமா ஆனால் அந்த கழுகானது எங்கே தன் கூட்டை கட்டும் என்று சொல்லும் பொழுது உன்னதம் என்று சொல்ல அடையாளமாக கண்மலைகளில் கூடுகளை கட்டும். கண்மலைகளிலே கூடுகளை கட்டும் பொழுது ஒவ்வொரு குச்சிகளாக கொண்டு சென்று குறுக்கும் நெருக்குமாக அந்த கண்மலையின் 2 பிளவுக்குள்ளே வைக்கும். அந்த 2 பிளவுகள் தான் அது வைக்கத்தக்கதாக ஒரு ரூஃப், ஒரு கூரை போடுவதை போல இந்த கழுகு முதலாவதாக கொண்டு வந்து குச்சிகளை அழகாக குறுக்கும் நெருக்கமாக வைத்து அது மெதுவான இன்னும் குச்சிகளை கொண்டு வரும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது அஸ்திபாரத்துக்கு ஒரு கடினமான ஒரு திக்னஸ் என்று சொல்லக்கூடியவரை கொண்டு வந்து வைக்கின்றது. நம் தேங்காய் நார் கயிறு என்று சொல்லக்கூடிய சிறு சிறு தேங்காய் நாரிலிருந்து இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து அழகாக சுற்றி வைக்கின்றது. அதன் பின்பாக பார்க்கும்பொழுது தோள்களை கொண்டு வந்து பஞ்சுமெத்தை போல அவைகள் கொண்டு வந்து அழகாக அதை சுற்றி வைக்கின்றது. பஞ்சுமெத்தை போல இதமாக இருக்கின்றது. அதற்கு மேலே ஒரு ரெஸ்டிங் தோல் போடுவதை போல கொண்டு வந்து அழகாக வைத்து ஒரு கோட்டை கட்டி விடுகின்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையாக தேவன் பார்க்கணும். தூக்கணாங்குருவி மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும், அதனுடைய அமைப்பு வேறு. நரிகளுக்கு குழிகள் உண்டு. ஏமான் சிங்கத்துக்கு கெவிகள் உண்டு. ஏமா இவ்விதமான ஒவ்வொன்றும் நான் பார்க்கும் பொழுது அழகாக தேவனை சிருஷ்டித்திருக்கின்றான். அந்த வடிவத்தில் இந்த கழுகானது தன்னுடைய கூட்டை கட்டுகின்றது. கழுகானது அந்த கூட்டை கட்டி அற்புதமாய் தேவனாக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன் அதிசயமாக அந்த கூட்டை கட்டி தாயானவர் கட்டுகின்றார். புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகின்றார். ஏமா பாருங்க, ஒரு புத்தியுள்ள பெண் கழுகானது
தான் ஒரு முதலாவது கூட்டை கட்டி தனியாக நான் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது கூட்டை கட்டுகின்றது. ஏமா இரண்டாவதாக அதை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஆண் கழுகாக அதை தெரிந்து கொள்ளுகின்றது. அதை தெரிந்து கொண்ட பின் அது அமைதியாக சேர்ந்து முட்டையிட ஆரம்பிக்கிறது. ஏமா அது முட்டையிட ஆரம்பித்து 21 நாட்கள் அதன் மீதாக அமர வேண்டும். ஒரு கோழி தன் முட்டையை மீதாக அமர்ந்தது 21 நாட்களை குஞ்சுகளை பெற்றெடுப்பதை போல இந்த கழுகும் என்ன செய்கின்றது? பெண் கழுகு தன் இருவரும் சிறகுகளினாலே தன் கூட்டில் அமைக்கப்பட்ட அவைகளுக்கு முட்டை மீதாக அமர்கின்றது. அதில் என்ன ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்று நாம் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்தது, மீதாக அமர்வது இல்லையா? ஆண் கழுகும் அந்த கூட்டிலே வந்து தன்னுடைய உஷ்ணத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, குஞ்சை பெற்றுக்கொள்வதற்கு அதுவும் அமருகின்றதா? இதுவரையிலும் நாம் கேள்விப்படாத செய்திகளாக இருக்கின்றது. ஒரு பூமியிலே ஒரு கணவனும் மனைவியும், ஒரு ஆண் பறவையும் ஒரு பெண் பறவையும் இணைந்து செயல்படுகிற விதமாகவே இந்த கழுகு என்ன செய்கின்றது? ஆண் கழுகும் பெண் கழுகும் தன் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி தாங்கள் ஒருவரோடு இணக்கம் கொள்கின்றார்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக இருக்கின்றார்கள். ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்கின்றார்கள். நாட்கள் வரும்பொழுது குஞ்சுகள் பெற்றெடுக்கின்றார்கள். ஹல்லேலூயா! பெற்றெடுத்த பிற்பாடு அந்த தன் குஞ்சுகளுக்கு இறையை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாட்களாய் போஷிக்கின்றது, வளர ஆரம்பிக்கின்றது. எந்த தாயானது தன் கூட்டை கட்டினாலோ இப்பொழுது அவள் கூட்டை கலைக்க வேண்டிய நேரம் உருவாகிறது. உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் இங்கே வாசிப்போம். என்ன சொல்றது? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். தான் ஆணோடு சேர்ந்து தன் பெண்ணோடு சேர்ந்து முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பெருத்தி இப்பொழுது அதே அந்த கூட்டை இப்பொழுது கலைக்கின்றார். கூட்டை கலைக்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன செய்கின்றான்? தாய் கழுகு ரெஸ்கினை போல, பஞ்சிமத்தை போல இருந்த அந்த ரெஸ்கினையை என்ன செய்கின்றார்? மெதுவாக அதிலிருந்து எடுத்து விடுகின்றார். தாய் குஞ்சுகள் என்ன செய்து, மம்மி என்ன மம்மி, எந்த தோல் எங்க போச்சு, ரெஸ்கின் எங்க போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குத்துது மாமி கொண்டு வந்த இறுக்கமான அவைகளெல்லாம் தன்னுடைய மென்மையான தோலுக்கு ஸ்டேஜஸ் சேஞ்சஸ். பிறந்த பொழுது ஒரு நிலை, இப்பொழுது சிறுதாக வளர்ந்து வரும் பொழுது நிலையை தாய் மாற்றுகின்றது. அது முன்பாக என்ன செய்கின்றது? அந்த உறுத்தி கொண்டிருக்கின்றதான அந்த பாகத்தை எடுத்துவிட்டு இப்பொழுது குச்சிகள் எல்லாம் குத்தி அதுக்கு தூக்கமே வராத நிலைமைக்கு அது வருகின்றது. தன் இரண்டு வெறும் செட்டைகளிலே தன் குஞ்சுகளை வைத்து உன்னதத்திலே பறக்கின்றது. பறக்கும் பொழுது என் தாய் எவ்வளவு அழகாய் பறக்கின்றாள் என்று சொல்லி தாயோடு கூட செய்கள் பிரயாணம் பண்ணி வருகின்றது. விமானத்தை காட்டிலும் கூட சந்தர்ப்பத்திலே உயரமாக பறந்து வருகிறது. திடீரென்று பறந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இரண்டு செட்டைகளை தட்டிவிடும் பொழுது சுமந்து கொண்டு செல்லப்பட்டதான கழுகின் குஞ்சுகள் கீழே விழ ஆரம்பிக்கும். உடனே நேர்ந்து கீழே வந்து தன்னுடைய இரண்டு செட்டைகளிலே முன்பாக இருக்கும் பொழுது அந்த குஞ்சுகளை மீண்டும் சுமந்து கொள்ளும். ட்ரெயினிங், பயிற்சியின் கூடாரம், பறக்கும் கூடாரம், பயிற்சியின் கூடாரம். அது சிறு துன்புறுத்துதலை பெறுகின்றது. சில பெர்சிக்யூஷன். ஆமென். குழந்தைகளை துன்புறுத்த வேண்டும், தாயாளர்கள் அடிக்க வேண்டும், பிள்ளை சீர்வந்து நல் ஒழுக்கத்தில் வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் கடிந்து கொள்ள வேண்டும், கண்டனம் செய்ய வேண்டும், புறம்பை எடுக்க வேண்டும். புறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பயக்கிறான்.
அவே தாயாகிய கழுகு இதை சுமந்து சென்று உயர இருந்து அது மேலே இருந்து தள்ளிவிடும். அப்பொழுது இவைகள் ஐயோ உயிருக்கும் ஜீவனுக்கும் அதற்கு மத்தியிலே போராடி கொண்டு அவைகள் என்ன செய்யும்? தங்களுடைய செட்டைகளை விரித்துக் கொண்டு பறப்பதற்காக முயற்சி செய்யும். ஹல்லேலூயா. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்படி கழுகு தன் குஞ்சுகளுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறது. ஆமென். ஆகவே நாம் இங்கே பார்க்கின்றோம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைபாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போதை போல தேவனாகிய கர்த்தர் சுமந்து செல்லக்கூடிய It's called a Jehovah Eagle. Amen. ஒரே ஒரு தகப்பனாகிய ஜெகோவா, ஒரே ஒரு பிதாவாகிய தேவன். Amen. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர். Amen. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். இது முதல் நீங்கள் அவரை கண்டு மறந்தும் இருக்கின்றீர்கள். அதே யெகோவாதான் இப்பொழுது பூமியிலே மாமிச கோலம் எடுத்து பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்க மாமிசத்தில் வெளிப்பட்டவர். ஆமென். அவர் யெகோவா கழுவாக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் பெற்றெடுக்கக்கூடியதான மரபு அணுக்களை கொண்ட அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தாவியை உன்னதமான ஆவியை பெற்ற அவருடைய குமாரனும் குமார்த்திகளும் யாராக இருக்க முடியும்? அவர்களும் சிறிய சிறிய கழுகு குஞ்சுகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கழுகின் குஞ்சுகள், இந்த கழுகு குஞ்சுகள் பறந்து வரத்தக்கதாக வேலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாயானவள். ஒரு தாய்க்களுக்கு யாருக்கு அடையாளம் என்றால், எப்பொழுதுமே சபையானவள் தாய்க்கு அடையாளமாக இருக்கின்றார். தேவனானவர் தந்தைக்கு அடையாளமாக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கு அடையாளமாக நட்சத்திரமும் இருக்கிறது. இது ஒரு தெய்வீகத்தினுடைய குடும்பம். ஆமென். தெய்வீகத்தினுடைய குடும்பம். இந்த தெய்வீக குடும்பத்தில் இயற்கையாக நாம் பார்க்கின்றோம். விண்ணிலே இருக்கக்கூடிய சந்திரன் சூரிய நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். அதே வரையிலே ஆவிக்குரிய தெய்வத்தில் பார்க்கும்போது தேவனுக்கும் ஒரு குடும்பம் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்துவாக மத்தியில் வெளிப்பட்ட நம்முடைய தேவகுமாரனை நாம் பிதா என்ற வெளிப்பாடு பெற்றிருந்தாலும் அவர் மூத்த குமாரன், அவர் முதல் பேரானவர், நம்முடைய மூத்த சகோதரன் என்றெல்லாம் வர்ணிக்கத்தக்கதான வேத வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. ஏன்னா ஆனாலும் இந்த யெகோவா கழுவு நித்திய ஆயுசை கொண்டவர். அவர் நித்திய தேவன், அவர் நித்திய பிதா, அவர் இருக்கின்றவர், நித்திய ஜீவன் நமக்கு அறிவிச்சு இருக்கின்றவர். ஏமா அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆனால் ஒரு கழுகுக்கு துவக்கமும் இருக்கின்றது, முடிவும் இருக்கின்றது. இந்த கழுகுடைய வயது ஏறத்தாழ 600 வயது, இல்லை என்றால் 700 வயது, 800 வயது வாழும் என்று சொல்லி மிருகவியலிலே நாம் பார்க்கின்றோம். ஆமென். ஆமென். இதனுடைய வயதை இவர்கள் குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி வாழ முடியும் என்று பார்த்தால், அடர்த்தியாக இருக்கக்கூடிய சிறகுகள் விழத்தக்கதான காலங்கள் அதற்கு உண்டு. ஏமா அது சொண்டுகளை தன் உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கின்ற கற்பாறைகளிலே சென்று தன் மூக்கை இருக்கின்ற சொண்டுகளை உடைத்து கொண்டு இருக்கின்ற காலம் உண்டு. காரியங்கள் உண்டு. ஏறத்தாழ இந்த கழுகுகள் இருக்கத்தக்கதான சிறகுகள் எல்லாமே அதிலிருந்து விழுந்து போய்விடும். ஆனால் மீண்டுமாக விழுந்து போன சிறகுகள் பூமியிலே கொட்டிவிட்டாலும் புதிய சிறகுகள் முளைக்கத்தக்கதாக அது மீண்டும் வாழ வயதுக்கு ஒப்பாக மாறும். ஆமென். சங்கீதத்தின் புத்தகத்திலே வாசிக்கின்ற 103ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 103ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்றோம். அதை குறித்து சொல்லும் பொழுது, நன்மையினால் உன்னை வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய்
உன் வயது திரும்ப வாழ வயது போல, திரும்ப வாழ வயது போல ஆகக்கூடிய ஒன்றுதான் பறவையாகிய கழுகு திரும்புகின்றது. அது நம்மை தேவனாக்கி தரும் வாக்குத்தத்தினாலே, நன்மையினால கிருபையினால தேவன் முடிசூட்டத்தக்கதான தேவன் நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு ஒத்ததான வாழ வயதை தேவன் கொடுப்பார் என்று சொன்னார். இந்த கழுகினுடைய சிறகுகளெல்லாம் கொட்டி, சொண்டுகளெல்லாம் உடைத்து, நகங்களெல்லாம் பீயப்பட்டு மீண்டும் அது புதிய நிலைமைக்கு ஒரு பறவை வரக்கூடிய இயற்கையில இருக்குமானால் அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. It is reviving by God again. தேவன் மீண்டும் அதை எழுப்புதல் அடைய செய்கின்றார். ரிவைவிங் என்றால் எழுப்புதல் அடைகின்றது, ரிவைவிங் என்றால் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண அழிந்து போகின்ற பறவைக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவைவை கொண்டு வருவார் என்றால், ஒரு உயிர்ப்பித்தலையும் ஒரு எழுப்புதலையும் ஒரு எழும்பத்தக்கதான உன்னதமான பலத்தை தேவன் கொடுப்பார் என்றார். இன்றைக்கு கழுகின் குஞ்சுகளா இருக்கின்றதான மனவாட்டியானவருக்கு ஏமேன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஏமா எழுப்புதல் உண்டா என்று சொல்லி காதுகள் எல்லாம் செவிடாகிவிட்டன, கண்கள் எல்லாம் குருடாகிவிட்டன, இருதயம் எல்லாம் தொய்ந்து போய்விட்டன. இன்றைக்கு கடைசி காலத்தின் செய்தியில் இருக்கின்ற பிரசங்கிமார்கள் எழுப்புதல் இனிமேல் இல்லை என்று சொல்கின்றார்கள். எழுப்புதலுக்கு முன்பாக வரக்கூடிய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் இல்லை என்று சொல்கின்றார்கள். சபை கூடி வந்து காத்திருப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்நானம் சொல்லுகின்றார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டன, தீர்க்கதரிசியோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தீர்க்கதரிசி பிரானம் என்ன சொல்கின்றார்? எனக்கு கொடுக்கப்பட்ட வரமானது நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டு போகின்றது. எனக்கு தேவன் 2 வரங்களை கொடுத்தார். ஒன்று இருதயத்தின் ரகசியங்களை பதித்தெறியக்கூடிய வரம், ஒன்று சுகமாக்கும் வரம் என்று சொன்னார். என்னுடைய ஊழியமே முற்றிலுமான சுகமாக்கும் ஊழியம் என்று சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த முத்திரைகளை மாத்திரம் பிரசங்கிக்கத்தக்கதாக அவர் தேவன் நம்முடைய சித்தத்தின்படி அவர் தெரிந்து கொண்டு கொடுத்த ஊழியம். ஆனால் அவருக்கு 80% அவர் செய்த ஊழியங்கள் என்ன? அவர் செய்த ஊழியங்கள் தெய்வீக சுகமளித்தல். ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார்? நாளுக்கு நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட வரமானது மங்கி போகின்றது. நான் மரித்த பின்னோ இந்த வரம் இன்னொரு மீதாக செல்லும். அது யார் மீதாக எனக்கு தெரியாது. ஆனால் அதே விதமாக சொல்லி இருக்கின்ற பொழுது இன்னொரு எழுப்புதல் மனவாட்டிக்கு வரும் என்று சொன்னார். 3வது முத்திரையை படியுங்கள். ஸ்தாபனத்துடைய எழுப்புதல் முடிந்துவிட்டன, இன்னும் மனவாட்டிக்கு எழுப்புதல் வரவில்லை. இப்பொழுது தளர்ந்து போயிருக்கின்ற கழுகின் குஞ்சுகளே, சொண்டை உடைத்துக் கொண்டு பிரசங்கிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய நாவை நீங்களே கடித்துக் கொள்கிறீர்கள். ஆமே, உதட்டை பிதற்றுகின்றீர்கள், முகத்தை சுளிக்கின்றீர்கள், மிரட்டி பார்க்கின்றீர்கள். எல்லா ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். வேதனை மிகுந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீ உண்மையான கழுகா இருக்கின்றவர்களே, எங்கே போனாலும் உன்னை பின்பற்றுகின்ற ஒரு கழுகே மீண்டும் உயிர்ப்பித்தலை பெற்றுக்கொண்டு எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்குமானால், ஆகவேதான் தேவன் இந்த கழுகை தெரிந்து கொண்டார். இன்றைய காலத்தினுடைய அபிஷேகம் கழுகின் அபிஷேகம். அவர்கள் சொல்லுகின்றார் அடிக்கடி, ஏமா இந்த கழுகை நாம் இங்கே பார்க்கலாம், சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்களே ஒரு ஜீவன். ஆமே, இந்த கழுகும் அந்த உடன்படிக்கையின் பற்றியை காக்க வேண்டும், சிங்கமும் அந்த உடன்படிக்கையின் பற்றியை காக்க வேண்டும், மனுஷ முகமும் உடன்படிக்கையின் பற்றியை காக்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் இருக்கின்றபடினாலே அதற்கு எதிர்ப்பு சக்தி உண்டு. 4 ஜீவன்களுக்கும் எதிர்ப்பு சக்தி உண்டு. அந்த எதிர்ப்பு சக்தியை பெற்றவர்கள் எல்லாம்
தவறுகள் வரும்பொழுது எதிர்ப்பார்கள். வெள்ளை குதிரை வந்த பொழுது எதிர்ப்பு சக்தி உண்டாயிற்று. கருப்பு குதிரை வந்த பொழுது அங்கே எதிர்ப்பு சக்தி உண்டாயிற்று. எதிர்ப்பு சக்தி உண்டாயிற்று. மகிழ்ச்சி வந்த பொழுது எதிர்ப்பு சக்தி உண்டாயிற்று. இந்த 4 ஜீவனும் ஒரே சிங்காசனத்தில் தேவனிடத்திலிருந்து வருகின்றது. இன்றைக்கு 4ம் கிரியை செய்கின்றது. நீங்க சிங்கத்தை விட்டுட்டீங்க, காளையை விட்டுட்டீங்க, மனுஷனை விட்டுட்டீங்க, வெறும் கழுகை மாத்திரம் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இன்றைக்கு தீர்க்கதரிசி பிரயாணம் இருந்தா உங்களை பார்த்து கண்ணீர் விடுவாரு. நான் கொண்டு வந்த செய்தியை இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மோசமாக, இவ்வளவு தகுதியற்ற நிலையிலே, இவ்வளவு தராதரமற்ற நிலையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாரு, வேதனைப்படுவார். ஆனால் தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்கிறது. அதே விதமாக சுவிசேஷமாக நாங்கள் சுவிசேஷத்துக்குரிய ஆவிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றவர்களே உலகம் எங்கிலும் இந்த நற்செய்தியை கொண்டு போக வேண்டும் என்றதான முன்னிலையில் போய்கொண்டிருக்க செல்கின்றோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் செட்டைகள் மேல் அசைவாடுவதை போல உண்மையுள்ளவரை எழுப்பியிருக்கிறார்கள். சமரசம் செய்யாத ஊழியர்கள் செய்தியை கொண்டு செல்ல தேவன் வைத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகதான் பிரியமான தேவனுடைய உன்னதத்தின் பலனை கற்பித்துக் கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் உங்கள் யாவரையும் எப்படிப்பட்ட செய்திக்கு காத்திருங்கள் என்று சொல்லுவோம் என்றால், ஊற்றப்படுதல் ஒன்று உண்டு என்று, அது நின்றாக வரக்கூடிய எழுப்புதல், உலகத்தை வாரிக்கொண்டு போகக்கூடிய எழுப்புதல், இதுவரையிலும் சம்பவிக்காத சம்பவங்கள், இதுவரையிலும் இந்த கொரோனா வைரஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீர்கள், இன்றைக்கு உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இந்த எழுப்புதல் முழு உலகத்தையும் அசைக்கத்தக்கதாக தேவன் எழுப்ப போகிறார். இதுவே நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அது பப்ளிக் ஷோ அல்ல என்று சொல்லுகின்றீர்கள். ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு இது இழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். விசுவாசிக்கின்றவனுக்கு தேவ பலனாக இருக்கும். இந்த எழுப்புதலை நீ விசுவாசிக்காவிட்டால் நீ இழக்கப்பட்டவனாவாய். ஏமா 7வது முத்திரை இன்னதென்று நீ உன் கண்கள் காணாமல் கர்த்தர் உன் கண்களை குருடாக்குவார். 7 இடிகளின் செய்தி தேவனுடைய சத்தமாயிருக்கிறது. தெரியுமா? நீ எத்தனையோ பிரசங்களுடைய சத்தத்தை கேட்கலாம். மகத்தான பலமுள்ள இயேசு கிறிஸ்து அனுப்ப போகிற 7 இடிகளின் சத்தத்தின் செய்திகளை நீ கேட்பதற்கு உன் காதுகளை, உன் இருதயங்களை தேவன் விருத்த சேதனம் வைத்து உன்னை ஆயத்தம் செய்து வைத்திருப்பார் என்றால் உன்னை வந்து சேரும். ஆமே, ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கழுகின் அபிஷேகத்தின் கீழாக ஊழியத்தை செய்து கொண்டு என்று சொன்னார். இன்றைக்கு இந்த கழுகின் அபிஷேகம் விசுவாசிகளின் மீதாகவும் சுவிசேஷகளின் மீதாகவும் இருக்கிறது என்பதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். காதுகளினாலே முகநூல் வாயிலாக நீங்கள் கேட்பீர்கள். செய்தியை நன்றாக வாசிங்கள். ஒரு சுவிசேஷகனை தேவன் எழுப்பினால் அவன் மீதாக இருக்கின்ற ஆவி கழுகின் ஆவி என்பதை கற்றுக் கொடுக்கின்றோம் உங்களுக்கு. ஏன் எனக்கு தீர்க்கதரிசியின் மீதாக என்ன ஆவி இருக்கிறது என்பது தெரியவில்லை. எவன் ஒருவன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகின்றானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுடைய புத்திரனாயிருந்தால் அந்த புத்திரன் அவனுடைய தகப்பன் யார்? பரம தகப்பன். தகப்பனுடைய சத்தியத்தை காப்பான். ஆகவேதான் அஸ்திபாரம் இருக்கின்றதை நாங்கள் சொல்றோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் வருவார், சகல சத்தியத்துக்களும் உங்களை வழிநடத்துவார். ஆமென். சத்தியத்தை மறைத்து வைக்காதே, சத்தியத்தை முகமுகமாய் நீ பேசு. ஆமென். சத்தியம் என்ற ஒரே லட்சியம் உனக்குள் உருவாக வேண்டும். இவைகளெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சத்தியத்தை நிமித்தம் சத்துருவாவான். சத்தியத்தை நிமித்தம் சத்துருவானேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் அல்லவா?
அதுதானே இக்காலத்தின் தீர்க்கதரிசியின் ஸ்தாபனங்களை தாக்கு 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 என்று தாக்கினார். ஸ்தாபனங்களை அவரை வெறுத்தது, ஸ்தாபனங்களை அவர் தூற்றினார்கள், ஸ்தாபனங்கள் அவருடைய ஊழியங்களை அநேக விதங்களிலே கெடுத்தார்கள். இன்றைக்கு ஸ்தாபனத்தை காட்டிலும் மிக மிக கேவலமான நிலைமை இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் இந்த காலத்தின் செய்திகளாக இருக்கின்றவர்கள். எனக்கு உங்களை தான் கடிந்து கொள்ள வேண்டும். நீ குணப்படு, நீ குணப்பட்ட பேர் மற்றவர்கள் குணப்படுத்த என்று செய்தியை கேட்கின்றோமே, நீ குணப்படு சகோதரனே. நீ உன்னை யாரென்று நீ அறிந்து கொள்ளாமல் இருந்தால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற வியாதி ஆவிக்குரிய நினைவிழப்பு என்ற வியாதி. அந்த செய்தி உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. கண்களுக்கு மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய தேவன் உன் கண்மயக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றார். ஏமா நம்முகளிலே கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாளரை நம்மாலே பார்க்க முடியவில்லை. ஸ்தாபனத்தான் துவங்கி விட்டான். 7 குதிரைகள் 7 முத்திரை இல்லை. அகசின் ஜெபக்குமார் 7 குதிரைகளால் 7 முத்திரை என்று பேசுகின்றார். சகோதரர்களே, ஊழியர்களே, ஏன் பிரசங்கிக்க முடியவில்லை? மோகன் ஆசிரியர் அப்போஸ்தலர் 2:38 ஞானசானம் பெற்றவர் ஞானசான வசனத்தை வாசித்தார். ஏன் அவராலே முடிக்க முடியவில்லை? ஏன் அவராலே கேட்க முடியவில்லை? பாஸ்டர் மோகன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை வைத்திருக்கின்றனர். அப்போஸ்தலர் 2:38 வாசித்தார். ஏன் அவரால் ஞானசானத்தை பிரசங்கிக்க முடியவில்லை? ஏன் உங்களாலே கேள்விகள் கேட்க முடியவில்லை? அன்பு தேவ ஜனமே, உங்கள் மீதாக இருக்கின்ற அக்கறையும் உரிமையும் பாசமும் மனவாட்டி என்று சொல்லக்கூடிய நீ இருந்தால் நீ அந்த மனவாண்டி சேத்திலே பொருத்தப்பட்டிருக்கின்றாயே, நானும் பொருத்தப்பட்டிருக்கின்றேன். நான் ஒரு அவயத்துக்கு விரோதமாக இருக்க முடியாது. நீ உன் சரித்திருக்கின்ற அவயமாக நான் அவயமாக இருந்தால் நான் வேறுபட்டிருக்க முடியாது. வேறுபாடுகளை கலைந்து போடுவோம், பிரிவினைகளை தூக்கி எறிவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கின்றவர்களே நோக்கி பாருங்கள் என்று சொல்கின்றது. ஏமா கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுகளை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆமென். வீணாக 7ஆம் வகுப்பு படித்து ஒரு குடிகார குடும்பத்திலிருந்து வறுமை தரித்திரம் ஈன கோலத்தில் இருந்த ஒரு தேவ மனுஷனை தேவன் எழுப்பி உலகமே கொண்டு வந்தார் என்றால் விளையாடுவதற்காக. இந்த செய்தியை நிலைமை அவர் பார்த்தால் இன்றைக்கு கண்ணீர் விடுவார். சிலர் சொல்லுகின்றார்கள் அவருடைய ஆவி இங்கேதான் சுத்தி கொண்டிருக்கிறதா, இன்னும் தீர்க்கதரிசி 6ஆம் பரிமாணம் போகவில்லை என்று வேத வார்த்தை இருந்து காண்பிக்க முடியுமா? தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் சேர்கின்றது. அவர் பிரசங்கித்த 6ஆம் பரிமாணத்தில் இருக்கின்றார். சில பயமுறுத்துறாங்க, தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கின்றா, ஐயோ தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கிறா. ஓ, இன்னும் வேத வார்த்தையே அறியாத சகோதரனே என்ன சொல்ல முடியும்? வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். கேவலமான முறையிலே இன்றைக்கு செய்தியை இருட்டடிப்பு செய்தி செய்தியை மழுப்பி பேசுகின்றவர்கள், அப்படியே நாங்கள் கடிந்து கொண்டு பேசினாலும் அவர் கூட்டம் கூடி பேசுகின்றீர்கள். அவர் என்ன பண்ணுற செய்தியாக கொடுக்கின்றார்கள்? அவர் திட்டிக் கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னார்கள். இல்லை, அப்படிப்பட்டவரை தேவன் எழுப்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன சொல்வீர்கள்? இது தேவனால் வந்ததை ஏற்றுக்கொள்கிறா? இல்லை, இது தேவனால் வரவில்லை என்று தைரியமாக சொல்வீர்களா? ஆனால் ஒன்று, ஒவ்வொரு சத்தமும் தேவன் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். எஸ், எவ்ரி வாய்ஸ் இஸ் ரெக்கார்டட். ஏன்னா பரலோகத்தில் தேவன் ஐக்கியத்தை இன்னும் நடந்து காமெண்ட்ரி போய் கொண்டிருக்கிறது. அந்த காமெண்ட்ரி ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக போட்டு காண்பிக்கப்படும். வாய்ப்பாடா அடிச்சேன், தலைப்பாடா அடிக்க சொல்லி நான் அனுப்பினேனே, உதாசீனப்படுத்தினீர்கள். ஏன் இன்னும் ஒரு விஷயம் ஊற்றப்பட போகின்ற அவுட் போரிங்கை உதாசீனப்படுத்தினீர்கள்? ஏன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை உதாசீனப்படுத்தினீர்கள்? ஏன் அக்கினி இறங்கி வரும் என்று சொன்னதை உதாசீனப்படுத்தினீர்கள் என்று தேவன் கேட்பார். ஆமென். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலும் கூட இந்த 2 வசனங்களை வாசித்து செய்திகளை கொடுக்க குருநாகல் சபையோர் பலப்பட, ஆமென், கர்த்தர் மேல் அக்கறை கொண்டு இந்த கழுகை குறித்து பார்க்க முடியாது. இந்த கழுகு மஞ்சள் நிறம் கொண்டதான சுண்டு, தலையோ வெள்ளை நிறம் கொண்டதான இருக்கிறது.
ஆனால் உடல் முழுவதோ கருப்பு என்றுதான் இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் செல்லுகின்றோமே, இன்னும் ஒரு செய்தி வரப்போகிறது, இன்னும் ஒரு எழுப்பல் வரப்போகின்றது என்றெல்லாம் வரப்போகிற செய்தி அது வெள்ளை கழுகின் செய்தி. ஆமென். வெள்ளை கழுகின் செய்தியாக இருந்தால் வெள்ளை பரிசுத்தத்துக்குரிய செய்தி, வெள்ளை நீதிக்குரிய செய்தி. வெள்ளையை தான் தேவன் அதிகமாக தெரிந்து கொள்கின்றார். ஏன்னா தன்னை பறவைகளோடு ஒப்பிட்டுக் கொள்கின்றார். ஆமே. அடுத்து வரக்கூடிய ஒரு அசைவு வெள்ளை கழுகின் அசைவு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வெள்ளை குதிரை மீதாக வரப்போகிறார். ஆமே. முதலாமத்திலே சாத்தான் வெள்ளை குதிரை வந்தார். ஆனால் தேவனோ 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வெள்ளை குதிரையிலே வருகிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி குறித்து 2 கேள்விகள் கேட்டார்கள். ஐயா, சிலர் சொல்லுகின்றார்களே வெள்ளை மேகத்தில் வருகின்றார், சிலர் சொன்னார்கள் வெள்ளை குதிரையிலே வருகின்றார்களே, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் எப்படி வந்தால் என்ன, அவருடைய வருகைதான் நம்முடைய நோக்கம். அவர் இருக்கும் பொழுது சிலர் வெள்ளை மேகத்திலே வருவார் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம் பிரிந்தது. இன்னொரு கூட்டம் அவர் வெள்ளை குதிரையிலே வருவார் என்று சொல்லி ஒரு கூட்டம் பிரிந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது வெள்ளை மேகத்திலும் அவர் வருவார், வெள்ளை குதிரையிலும் வருவார். ஆனால் இந்த இரண்டு நேரங்களிலே நடக்கக்கூடிய 2 சம்பவங்களாக இருக்கும், 2 நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தற்பொழுது இன்றைக்கு சர்வதேச ரீதியில் இருக்கின்ற எல்லா ஊழியக்காரருக்கும் என்னையா வெள்ளை கழுகின் செய்தி உருவாகுமா? ஆமென். பனி வெண்புறா சிறகுகள் என்ற செய்தியை படியுங்கள். ஆமென். அது வேற யாரும் அல்ல, கிறிஸ்து தம்முடைய செய்தியை கொண்டு வருவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட 7 நபர்களின் மூலமாக ஹல்லேலூயா 7வது முத்திரையை கொண்டு வருவார். 7 நபருமாக தங்கள் இடிமுழக்கம் சத்தங்கள் உண்டாகும். ஆகவே இதுவரையிலும் நான் பார்த்த கழுகு வெள்ளை தலையும் கருப்பு நிறம் கொண்ட கழுகை காட்டிலும். ஆமென். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய, எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கழுகு வெள்ளை கழுகின் செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடி மையப்படுத்துவோம். ஏழை என்னை மீட்டவனீரே, எளியோரை காப்பவனீரே, என் இதய தெய்வமே உமை எப்படி மறப்பேன். எளியோரை காப்பவனீரே, என் இதய தெய்வமே உமை எப்படி மறப்பேனும். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. பாவியாக இருக்கையில் என்னை பாசத்தோடு தேடி வந்தேன், பாவமெல்லாம் கழுவிடவே உம் ஜீவன் தந்தீரேன். கல்வன் என்று என்னை கண்டேன், கண்டும் என்னை நேசிக்கின்றேன், காலமெல்லாம் உந்தன் நன்மை நினைக்க வைத்தேன். இதயமதை ஆலயமாக்கி இருக்கும் வரை சூத்திரம் செய்வேன், வரை சூத்திரம் செய்வேன். இல்லை என்று சொன்னால் எந்த ஜீவனையும் விட்டு செல்வேன். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது, கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே.
என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே. அலைகளையும் அடக்கினீரே, புயல் காற்றையும் நிறுத்தினீரே. கரம் பிடித்து எந்தன் வாழ்வை உயரத்தில் நிறுத்தினீரே. கரம் பிடித்து எந்தன் வாழ்வை உயரத்தில் நிறுத்தினீரே. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன், தினமும் உம்மை பாடி பாடி உயர்த்திடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன், தினமும் உம்மை பாடி பாடி உயர்த்திடுவேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போதும் சந்தோஷம், எப்பொழுதும் முந்தன் நன்மை நினைத்தாலே பேரின்பம். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே. என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே. அலைகளையும் அடக்கினீரே, புயல் காற்றையும் அடக்கினீரே, புயல் காற்றையும் நிறுத்தினீரே. கரம் பிடித்து எந்தன் வாழ்வை உயரத்தில் நிறுத்தினீரே. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே. என் இதய தெய்வமே, உம்மை எப்படி மறப்பேனும். ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே. என் இதய தெய்வமே, உம்மை எப்படி மறப்பேனும். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றுகிறேன். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. ஆமென்.